இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்ட் எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற கதை போமா. பவித்ரா, இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் யாரு? ஹாய். ஹாயா? ஹாய். எதுக்கு அதான் நம்ம பார்த்துட்டோம், எதுக்கு ஹாய் சொல்லிட்டே இருக்க? ஆக்சுவலா ஹாய்ல நடிச்ச ஒரு முக்கியமான ஆக்டர் தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வராரு. இவரை பத்தின ஒரு இன்ட்ரோவே பயங்கரமா இருக்கே. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு இம்மார்டல் ஆர்டிஸ்டா வேற இருக்காரு. இம்மார்டல் ஆர்டிஸ்ட், டயங்கரம், ஹாய். அதுவும் இல்லாம இவர் வந்து பயங்கர லக்கி சாம். எந்த ஆக்டருக்காவது லவ் பேட்டு கொடுத்தா அவர் பயங்கர ஹிட் ஆயிடுவார். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், none other than ஆக்டர் கதிர் தான். கூப்பிடலாமா அவரை? எஸ், லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் ஆக்டர் கதிர். உண்மையை சொல்லிடுறான். நானும் தேவயானி உசுறு குசுரா லவ் பண்றோம். என் வயித்துல அவன் குழந்தை வளருது. நான் 3 மாசம் கர்ப்பம்டா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். அதாவது நம்ம ஷோடைய டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கெஸ்ட், கலக்கல் காலை, கலக்கலான ஒரு ஆளு. எப்போதுமே துருன்னு ஸ்கிரீன்ல வந்து இந்த ஒரு வடிவேல் சாரோட காமெடியில ஒரு டைலாக் இருக்கும். ஓகே. இந்த பையன் வந்து சும்மாவே இருக்க மாட்டான், துருன்னு ஏதோ பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி பிரபுதேவா சாரோட படத்துல டைலாக் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கிரீன்ல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க பண்ணி என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளு. ஃபர்ஸ்ட் நான் ஹாய் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹாய். ஏன்னா வந்து ஹாய் படம் ரிலீஸ் ஆகுது. ஹாய். அதனால ஹாய். அந்த ஒரு கனெக்ஷன் அவருக்கு தெரியும். தெரியாது. குட் நைட்னு ஒரு படத்துல நடிச்சதுனா நைட் ஆமா குட் நைட். ஓகே. ஹாய் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலா வந்து நான் சொல்றது விஷ்ணு வேடவன் அண்ணாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நேரத்தில். ஏன்னா அவர் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாரு. அவருக்கு வந்து அசோசியேட்டாக விக்னேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கொண்டு போய் விஷ்ணு வேடவன் அண்ணா கிட்ட கொடுத்தாரு. அவர் வந்து என்னை எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு தோணும்ல, நம்மளை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு படமாக ஹாய் படம். அதில் வந்து நயன்தாரா மேம், கவின் சார், இவங்க எல்லாரும் நம்மளுக்கு ஸ்பாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கூட கோ ஆர்டிஸ்ட்டுக்கு கரெக்டாக இருந்தால் பண்ண முடியும். ஸோ அது எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க. அதை முக்கியமாக பாக்கியராஜ் சார் சொல்லணும். அவருடைய லாஸ்ட் படம் அது. ஸோ அவரு கூட வந்து நடிச்சதை விட கூட உட்காந்து பேசுனது அதிகம் அந்த படத்துல. அந்த எக்ஸ்பீரியன்ஸா வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட அவர் ஷூட்டிங் வந்த உடனே வந்து கேட்பார், கதிர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய் உட்காந்து பழைய கதைகள்லாம் நான் கேட்பேன். இந்த படம் எப்படி எடுத்தீங்க, இந்த சீன் எப்படி யோசிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்குமே வந்து நான் என்னதான் கேட்டாலும் அவர் வந்து அழகா பதில் சொல்லி நிறைய விஷயங்கள். நீங்க நம்ப மாட்டீங்க, அவர்கிட்ட போய் ஸ்கிரீன் பிளேனா என்னன்னு கேட்டேன். ஆமா, நீங்க ஸ்கிரீன் பிளே கிங்னு சொல்றாங்களே, ஸ்க்ரீன் பிளேனா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு ஒரு சூப்பராக ஒரு ஆன்சர் சொன்னார். அது எனக்கு ஃப்யூச்சருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கதை ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருந்தேன், உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி நடந்துச்சு. பட் ஆனால் வந்து அவருடைய பிளெஸிங்ஸ் எப்போவுமே இருக்கும். அதனால தான் அன்னையிலேருந்து அவருடைய ஃபோட்டோ வந்து நான் வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு டிபியா வச்சுக்கிட்டேன். அவரோட எடுத்த போட்டோ? ஆமா, அவரு கூட எடுத்த போட்டோ வந்து நான் டிபியா வச்சுக்கிட்டேன். நான் வந்து அவரு அவ்வளோ டேலண்டடான ஒரு பர்சன் தமிழ் சினிமால. நீங்க சொன்ன மாதிரி வந்து நாங்க எல்லாருமே அவரை ரொம்ப மிஸ் பண்றோம். பட் அட் தி சேம் டைம் அந்த பதில் என்னன்னு சொன்னீங்கன்னா ஃபியூச்சர் அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிரீன் பிளேக்கு என்ன சொன்னாரு அதை நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். எனக்கு என்னன்னா வந்து லைக் என்னதான் நம்ம எமோஷனலா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு பயங்கர ஒரு என்டர்டெய்னர். அவரை நம்ம மிஸ் பண்றோம். அவரோட குரலை திரும்பி கேட்கணும்னு விருப்பப்படுறோம். சோ வந்து ஹாய் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எங்களுக்கு நீங்க இப்ப கூட்டு போறீங்க. அவரோட வாய்ஸ்லயா? அவர் வந்து உங்களை கூப்பிட்டு பேசின ஏதாவது டைலாக் நேர்ல எப்படி அவரு எங்க நான் கதிர் பையன், எங்க அவனை கொஞ்சம் கூப்பிடுங்க சொல்லு. அப்பா என்னப்பா டைலாக் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். என்ன பண்ணுங்க, எப்படியும் ஸ்பாட்ல தான் அடிக்க போற என்னதான் எழுதிருந்தாலும் அந்த மாதிரி அவருக்கே புரிஞ்சிச்சு நம்மளோட ஸ்டைல் என்னன்னு. ஸோ ஃப்ரீ ஸ்டைலா ஒரு ஷாட் வந்து ஒரு சிங்கிள் டேக்ல ஒன்று பண்ணேன். அது வந்து எல்லா ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ல டைலாக் ஃபுல்லா நான் தான் பேசுவேன், அந்த சீன் ஃபுல்லாவுமே. ஸோ அப்போ அந்த டைலாக் பேசும்போது வந்து முடிச்சிட்ட உடனே பரபரப்பா போயிட்டு இருக்கேன். ஏன்னா டைம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன், டக்குன்னு எடுக்கணும்னு டைரக்டர் வந்து பண்ணிடுவல, அதெல்லாம் பண்ணிடலாம் வானா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அடிச்சு முடிச்ச உடனே எல்லாரும் ஹாப்பியா கை தட்டிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு கை மட்டும் தோல்ல வந்து கலக்கிட்டாடா அப்படின்னாங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியா. அதை பத்தி அது வந்து அவர் எல்லார்கிட்டயும் சொன்னாரு செட்ல. இப்ப நம்ம கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து அந்த பையன் பாரு ஒரு சிங்கிள் டேக்ல அடிச்சுட்டான், இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நல்ல டேலண்டடான பையன் அவரு சொல்லும் போது அதை நம்ம மத்தவங்க வந்து சொல்லி கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஒரு பிளெஸிங்கா இருந்தது. ஆமா, வேற யார் பாராட்டி இருந்தாலும் அது கிடைக்காது. பட் அட் தி சேம் டைம் அவரோட படங்கள்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து
எமோஷன்ஸ் தாண்டி ஹியூமர் தான். ஆமா ஹியூமர். அது அவர் பண்ற ஹியூமரா இருக்கட்டும். இந்த படத்துலயும் ஹாய் படத்துலயும் அவர் பண்ண ஹியூமர் எல்லாமே பயங்கரமா இருக்கும். சோ நீங்க என்னதான் வந்து நீங்க செல்ஃபா வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணாலும் அவர்கிட்ட இருந்து வந்து அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குல்ல, ஆமா ஆமா. அது இன்டு ஃபிலிமா நீங்க கன்வெர்ட் பண்ண விதம் ஏதாவது கத்துக்கிட்டது இருக்கா அவர்கிட்ட இருந்து? அவர் வந்து ஒரு சீன் உள்ள வராருன்னா அந்த சீன்ல வந்து எல்லாத்தையுமே கேட்பாரு. இந்த சீனுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இந்த ஆர்ஜின் எங்க இருந்து வந்து இந்த டைலாக் ஏன் நான் இங்க பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்பாரு. அங்க கோ டைரக்டர் பாலா அண்ணான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் போய் எல்லாருமே சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி ஒரு சீனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி அங்க ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் நடந்தா கூட அதுக்கு கிளாரிட்டியா ஒரு ஆன்சர் வந்து சார் கிட்ட இருக்கும். அது வந்து அந்த டீமுக்கே பெரிய சப்போர்ட்டா இருந்தது நிறைய இடத்துல. அதை நான் பார்த்தேன். இப்போ இவங்க வந்து எப்படி சொல்றது, இப்போ ஒரு சின்ன பையன் வந்து வேகமா ஓடுறதுக்கும் ஒரு ஏஜான ஒரு பையன் வந்து வேகமா ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த பையன் கடைசி வரையும் வேகமாக ஓடின ஒரு பையன் பாக்கியராஜ் சார்ன்றது. ஸோ அவருடைய மூளை வந்து அவ்வளோ சுவாரஸ்யமா நிறைய விஷயங்களை வந்து அதை பார்க்கும்போது அப்பா இவங்க என்ன இவ்வளோ டேலண்டா இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலா பாக்யராஜ் சார் வந்து ஒரு லெஜெண்டரி டைரக்டர். ஆனா ஹாய் படத்துல ஒரு ஆக்டரா தான் இருக்காரு. பட் அப்பப்ப டைரக்டரா வந்து மாறினாரா? இல்ல, நம்ம டைரக்டர் விஷ்ணு வேடவனே பக்கவா செட் பண்றாரு. அவருக்கு சில டவுட்ஸ் இருந்தா அதை வந்து இவரு கிளாரிட்டி பண்ணுவாரு. இப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் ஸ்பாட்ல, அதை வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒண்ணு இது இப்படி போய்க்கலாம்ல அப்படின்ற ஒரு சின்ன சின்ன சஜஷன்ஸ் வந்து சஜஷன்ஸ் கொடுத்தாரு. ஆமா ஓகே. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து காம்பினேஷன் சீன்ஸ் நிறைய யாரோட இருக்கு ஹாய் படத்துல? எனக்கு வந்து கவின் சார் கூட நயன்தாரா மேம் கூட ஃபுல்லாக அந்த ஃபேமிலியாக ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க எல்லாரு கூடயுமே இருப்பேன். நான் வந்து எப்படின்னா அந்த வீட்டில் ஒரு செல்ல, அந்த வீட்டுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு பையன் அந்த வீட்டுக்குள்ள இருப்பான்ல, அதுதான் நான். ஆமா, அவன் வந்து ஒரு அவங்க ஊர் பையனா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருப்பான். ஆனா அந்த குடும்பத்தை விட அதிகமா அந்த குடும்பத்துல இருக்க ஒரு ஆளா. ஓகே. சோ அப்ப படம் ஃபுல்லா வந்து உங்களை பார்க்கலாம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும். அது நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க. ஆனா நீங்க அவுட்புட் பாக்கும்போது இருக்கேன்னு பார்த்தா மொத்த படத்துலயும் இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி என்னன்னா இருந்துச்சா? ஒரு படத்துல இருக்கிறதுன்னு ஒரு சீன் 2 சீன் 3 சீனோ 10 சீனோ இல்ல படம் ஃபுல்லாவோ கிடையாது. வெளியில வரும்போது ஆடியன்ஸ் மனசுல நிக்கிறோம்ல, அதுதான் விஷயம். சோ அதனால நான் அதை நம்புறேன். கேரக்டர் பேசணும். அவர் வரும்போது இந்த பையன் இந்த விஷயம் சொன்னால சிரிப்பாஞ்சுல, அந்த அண்ணா இது சொன்னார்ல சிரிப்பாஞ்சுல, இது வந்து நம்மளுக்கு வெளியில வந்து அந்த நடைமுறையில அந்த வேர்டிங்ஸ் வரும்போது இப்போ வடிவேல் சாரோடைய காமெடியோ இல்ல கவுண்டமணி சார் காமெடியோ வெளியில நம்ம பேசிப்போம்ல, ஓ கிளம்பிட்டா அப்படின்றதா இருக்கட்டும், அழகுராஜா தேவைன்றது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஸ்கிரீன்ல ஒரு செகண்ட் வந்தாலும் அந்த செகண்ட் நம்ம சிரிக்க வச்சோம் அந்த தியேட்டரை அப்படின்னா அது நம்மளுக்கு தானே கிரெடிட்டு. ஸோ அந்த வகையில வந்து அந்த படத்துல நான் நிறைய இடத்துல வந்து ஃபன் பண்ணேன். ஸோ ஹாயோட அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ கவின் அண்ட் நயன்தாரா 2 பேருமே வந்து போட்டு ஃபன் பண்ணிருக்காங்க. ஆமா, இவங்க அவங்கள கலாய்க்கிறாங்க, அவங்க இவங்கள கலாய்க்கிறாங்க. லைக் நயன்தாரா அவங்களோட இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ஜாலியா. சோ ஸ்பாட் இப்படிதானா, கதையே இல்ல இப்படிதானா? இல்ல, கதையே இப்படிதான் இருக்கும். ஓகே. அது டைரக்டர் கிட்டதான் அவர் வந்து இந்த கதையே அந்த மாதிரி. இப்ப நீங்க ட்ரைலர் பார்க்கும்போது கூட ஒரு ஃபேமிலி டிராமா என்டர்டைன்மெண்டா இருந்தா எப்படி இருக்கும், ஃபுல் ஜாலியா ஒரு டைலாக்ஸா இருக்கட்டும், அந்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹியூமரஸா வந்து அவர் ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. அதே மாதிரிதான் செட்ல எல்லாரையும் வச்சுப்பாரு. ஓகே. வந்து யாரும் வந்து கோவமாவோ இதுவோ அப்படிலாம் இல்ல, ஃபுல்லா ஃபன்னா தான் இருக்கும் அந்த படம். எங்களுக்கு என்னன்னா பாக்யராஜ் சார் கிட்டே போயிட்டு கரண்ட் பாக்ஸ்லயே கை விட்ட கதையா ஸ்கிரீன் பிளேனா என்னன்னு அவர்கிட்டயே கேட்டிருக்கீங்க? இல்ல, மத்த யார்கிட்டயே கேட்கறத விட அவர்கிட்டயே கேட்கறது நம்மளுக்கு இதுவா இருக்கும்ல. அந்த மாதிரி இல்ல, அவரு ஸ்கிரீன் பிளே கிங்னு சொல்லும் போது அவர்கிட்டயே போய் சார் இந்த மாதிரி வந்து ஸ்கிரீன் பிளே சொல்றாங்க, எனக்கு தெரியல அது என்னன்றது, அது நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவரே டக்குன்னு பார்த்தாரு. இப்படி ஒருத்த கேட்டதே இல்ல ஒரு கேள்வி. ஆனா அவருக்கு அது அழகா பதில் சொன்னாரு எனக்கு. அதே மாதிரி வந்து லேடி சூப்பர் ஸ்டார் கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டார்னா என்ன இல்ல அந்த மாதிரிலாம் ஏதாவது இல்ல, முதல்ல இந்த விஷயத்தை கேட்டுனேன். அது எப்படி அவங்களும் ஆனா ஜாலியா பேசுவாங்க என்கிட்ட. நான் கலாய்ச்சிருக்கீங்களா ஸ்பாட்ல? இல்ல, ஒரு கவுண்டர் போட்டேன். கவுண்டர் போடும்போது அங்க வந்து அது வேணாம் அப்படின்ற மாதிரி சில பேர் அங்க ஃபீல் பண்ணும்போது மேம் வந்து இல்ல இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மேம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது பிடிச்சிருந்தது. ஓகே, பரவாயில்ல அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்க ஸ்பாட்ல வந்து அதை என்ஜாய் பண்ணி சிரிக்கும் போது, ஒரு காமெடியனுக்கு என்ன தேவை, இப்போ நம்ம பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து ரசிச்சு சிரிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது வந்து கவின் சாரும் நயன்தாரா மேமும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஓகே. சோ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் ஃபிலிம்ல வந்து கதிர் ஒவ்வொரு படத்துல ஒரு விதமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு சில படங்கள்ல ஃபுல் ஸ்ட்ரெச்சா வருவாப்ல, ஒரு சில படங்கள்ல வந்து சின்னதா வந்தாலும் ஸ்கோர் பண்ணிடுவாப்ல. இப்ப ஹாய்ல வந்து இன்னும் டவுட் எப்படி கதிருக்கு வந்து ஹாய் படம் எப்படி? எனக்கு வந்து என்னுடைய அடுத்த லெவல் போற ஒரு படமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு லீடிங் காமெடியனா போறதுக்கான எல்லா விஷயங்களும் அதுல இருக்கு. டைரக்டர் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மக்கள் கிட்ட தான் இருக்கும். எப்பவுமே மக்கள் தீர்ப்பே மகேந்திரன் தீர்ப்புல அவங்க நம்மளை நம்புறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை கெடுக்காம தியேட்டர்ல வந்து
அவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம். அதை நான் வந்து ஹாயில கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் டப்பிங் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. அண்ட் இப்ப ஹாய் படத்துல உங்க கதாபாத்திரம் எப்படி ரொம்ப வந்து சீரியஸா இருக்குமா? சீரியஸா இருந்து காமெடி பண்ற மாதிரி இருக்கும்ல கேரக்டர்ஸ், இல்ல வந்து ஃபுல்லாவே காமெடியே ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இல்ல அப்படி இல்ல. என்னன்னா அதான் சொல்றேன்ல, அந்த குடும்பத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனா அவனும் அந்த குடும்பத்துல ஒரு ஆளு. ஸோ ஒரு கேரக்டர் வந்து நம்ம வந்து நம்மளோட ரேஷன் கார்டில் இவனையும் இணைச்சிக்கலாமான்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி அவன் வந்து அந்த ஃபேமிலிக்கு நல்லது தான் பண்ணுவான், அவன் கூட தான் இருப்பான். அவங்க என்ன சொல்றது, அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்தாலும் இந்த ஃபேமிலி அவன் ஃபேமிலியா நினைச்சு வாழ்ற ஒரு ஆளு. அதே மாதிரி அந்த ஃபேமிலியும் அவனை ஒரு பையனா நினைச்சு ஏத்துக்கிட்ட ஒரு ஃபேமிலி. டைரக்டர் பார்த்தா சொல்லுவாரு, நான் பண்ண கதை வேற, இவன் போய் இவனை பத்தி கதையே இவனுக்கு ஏத்த மாதிரி மாத்தி சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல, ரெண்டு மூணு பக்கமா ப்ரொமோஷன் போட்டு அது ஓகே. போகிறப்ப ஹாயில் அப்படி என்னதான் இருக்கு, டைரக்டர் ஒரு பக்கம் ஒண்ணு சொல்றாரு, கவின் ஒண்ணு சொல்றாரு. தியேட்டர்ல வந்து மக்கள் வந்து ரொம்ப கவலையோட வந்து உட்கார்றாங்க. நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து உட்காந்து அங்க அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணோம் அப்படின்றதான் இங்க எல்லாருமே ஹாயோட நோக்கம். ஹாய நோக்கம் இல்லை, நிறைய படங்களோட நோக்கமே அதுதான். அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதனால வந்து அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமா நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் அந்த ஃபன் மேட்டர் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பண்றது. ஸோ வந்து ஹாய் படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ரொம்ப அழகா ஒரு நேரம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இருக்காது, அதுக்கு முன்னாடி மெயின் மேட்டர் கேட்கவே இல்லை. கவினுக்கு நயன்தாரா இருக்காங்க படத்துல, அப்ப கதிர்க்கு யார் இருக்காங்க படத்துல ஹாய் படத்துல? எனக்கு தான் மக்கள் இருக்காங்களே. இப்படிலாம் சொல்லக்கூடாது. யாரும் சொல்லி எதிர்பார்த்தேன், மொத்த கேரக்டருக்கும் நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. இல்ல அப்படி இல்ல, நம்ம வந்து மக்கள் தான். அவங்க நம்மள லவ் பண்ணாங்களாலே நம்மளுக்கு எல்லாமே ஓகே. நம்மளோட வேலையை கரெக்டா பண்ண மாதிரி ஒரு நீங்க சொல்ற பதில்ல தான் வந்து அடுத்த படத்துக்கு உங்க கேஸ்ட் பண்றப்ப பேரோட பண்ணுவாங்க. அந்த பேர் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஷால் போட்டுக்கிட்டு கிரே கலர் சுடிதார் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அதுக்கு இல்லாமலே இருக்கலாம்ல. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இல்ல இல்ல என்ன வந்து அப்படி இல்லைங்க. ஆக்சுவலா என்னன்னா அந்த கேரக்டர் என்ன பண்ணுன்றதுதான் விஷயம். இப்போ அதுக்காக உட்காந்து எழுதி பேரு இப்போ அந்த மாதிரி இப்போ இந்த வி சேகர் சார் படம்லாம் வருதுல்ல, இப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதுல எல்லாருக்குமே பேர் கொடுப்பாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நடிக்க வேண்டியதுதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து கரெக்டா நம்மளுக்கு கேரக்டரா என்ன இருக்கு, அதை நம்ம எப்படி வந்து நல்லா எப்படி சொல்றது ஒர்க் அவுட் பண்ணி பண்ணலாம் அப்படின்றதுதான் என்னுடைய இது இருக்கும். அங்க போய் பேர்லாம் கிடையாது, பேப்பர்ல நம்ம டைலாக்ஸ் இருக்கா அவ்வளவுதான். பேர் பேப்பர் ரைம் ஆகல, ஆனாலும் குட் ஒன். பரவாயில்ல, உங்களுக்கெல்லாம் சொன்ன டக்குன்னு எனக்கு ப்ரோ நீங்க வந்து இப்போ பாக்யராஜ் சார் கிட்ட வந்து கதை சொன்னீங்க அப்படின்றத சொன்னீங்க. கதை சொல்ல போறேன்னு சொல்ல போனீங்க, அது ஆனா சொல்லல. ஆஹா சொல்றேன்னு சொல்லிருந்தேன். ஓகே. பட் ஆனா ரெடிலாம் பண்ணி வச்சிட்டீங்களா? ரெடிலாம் பண்ணிட்டேன். அவரே வந்து சொல்ல சொன்னாரு. பட் அந்த கேப்ல தான் அந்த மாதிரி ஒரு ஓகே. ஏன்னா இந்த லோகேஷ் கனகராஜ் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, நான் கமல் சார் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பவுண்ட் எடுத்துட்டு போறப்ப ஹெட் மாஸ்டர் கிட்ட எடுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சு, பதறிட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்க சார் வந்து கேட்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பயங்கரமா பண்ணீங்களா? நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தது தானே. கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது, அதனால தான் போய் கேட்டேனே. ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஓகே, அவரோட ஸ்டைல்ல தான் இருக்கும் அது. அதனால ஓகே. எனக்கு என்ன உங்களுக்கு டைரக்டரா ஒரு விஷன் இப்போ இருக்கு, ஸோ அதுக்காக தான் கதை சொல்ல போயிருக்கீங்க. அட் தி சேம் டைம் காமெடியாவும் இல்லை. என்னன்னா நம்ம இவ்வளவு நாள் இருக்கோம், நம்ம ஒரு சைடு ஒர்க் பண்ணி வச்சா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கறதுக்காக. ஓகே. இல்ல அதான் சொல்ல வரேன், ஒரு பக்கம் உங்களுக்குள்ள ஒரு டேரக்டர் இருக்கான்றது தெரிஞ்சிருச்சு, ஒரு பக்கம் ஒரு லீட் காமெடியாவும் இப்ப நடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே ஜம்ப் அடிச்சு எப்ப லீடா மாற போறீங்க? ஏன்னா நம்ம தமிழ் சினிமால வந்து காமெடி ஆக்டர்ஸ் ஹீரோவா மாறுறது வந்து ஒரு யதார்த்தமான விஷயம். ஓகே. இப்ப அதுக்கேற்ற வித்தியாசமான ஸ்கிரிப்ட்ஸும் வருது. இல்லை ஆக்சுவலாக என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து முதலீடு தான் முக்கியம். இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்மளை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம கரெக்டான கண்டென்ட்டை கொண்டு போய் கொடுத்து கண்டிப்பாக பண்ணலாம். என்னன்னா இதில் ஒரு 1 hour நம்ம என்டர்டெயின் பண்ண போகிறோம், காமெடியாக இருக்கும்போது அதில் ஒரு 2 hours சேர்த்து பண்ண போகிறோம், அவ்வளோதான். பட் என்னன்னா என்டர்டெயின்மெண்ட் தான் மெயினாக பிரதானமாக இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு கதை வந்தால் கண்டிப்பாக பண்ணலாம்ல. ஓகே. எல்லாருக்கும் ஃபேமிலியாக எல்லாருக்கும் பிடிச்சது, குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஒரு கதை வந்தால் கண்டிப்பாக பண்ணலாமே. கண்டிப்பாக. ஸோ அது அந்த மாதிரி நாங்களும் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு நடிகராக இருக்கணும். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம்னா என்ன வேணா பண்ணலாம். ஓகே. ஸோ எப்படி வந்து இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள்னா சந்தானம் சார், அவர் வந்து ஒரு பயங்கர ட்ரேட்மார்க் ஆனாரு. திரும்பி ஒரு காமெடினா பண்ணல, ஆனா அவர் லீடா பண்ற எல்லா படத்துலயும் காமெடி பண்றாரு. அடுத்து வரக்கூடிய காமெடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. அந்த மாதிரி நீங்களும் அடுத்து ஒரு லீடா வரணும்னு சொல்லி விருப்பப்படுறோம். கண்டிப்பா. அது என்னன்னா எல்லாமே கடவுளோட செயல் தான். அப்படி ஒரு சூழி நம்மளுக்கு இருந்தா அதுவும் நடக்கும். அதே நம்ம நல்லா பண்ணுவோம். சந்தானம் அவர்களுடைய அந்த சாம்பி லவ் பைட் உங்களுக்கு கொடுத்துட்டா கரெக்டா இருக்கும். இல்ல ஆமா, இத நான் ஏன் சொல்ல வரேன்னு உங்களுக்கு அடுத்து லவ் பைட் பத்தி கேட்க போறோம். லவ் பைட் பேரே வந்து கொஞ்சம் விசித்திரமா இருக்குது. இல்ல அது ஒரு ஜாம்பி மூவி, நீங்க ப்ரோமோ பார்த்திருப்பீங்க, நல்ல ட்ரெண்டிங்ல போச்சு.
ஸோ காஞ்சூரிங் கண்ணப்பன் எடுத்த டைரக்டர் செல்வின் ப்ரோ அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஓகே. ஏஜிஎஸ் நிறுவனம் தான் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் சந்தானம் சார் வந்து லீடாக பண்ணுறாரு. அவர் கூட நாங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஒரு ஜாம்பியா நடிக்கிறீங்களா? நான் வந்து ஜாம்பி மாதிரி அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவரு லெஜண்ட் காமெடியனு. ஸோ வந்து டைரக்டரும் வந்து நல்ல காமெடியை ரைட் பண்ணுவார். ஸோ இவங்களுக்கு நடுவில் நம்மளும் வந்து பண்ணணும்னு கொஞ்சம் ஹெவியாக ஒர்க்காக பண்ணிட்டு. ஸோ நீங்களுமே வந்து யூஸ்வலாக லைக் கொடுக்கக்கூட ஒன்லைனாக இருக்கட்டும், ஸ்கிரிப்டை தாண்டி உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும். ஸோ மாரி சந்தானம் சார் கூடயும் சேர்றப்ப இந்த கேரக்டர் நேம்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும், கேட்சியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் நேம் என்னன்னு அது சொல்லக்கூடாது. இப்போ வந்து முன்னாடி ரிவீல் பண்ணக்கூடாது. ரிவீல் பண்ணக்கூடாது. ஓகே. பட் நீங்க ஆனா வித்தியாசமா இருக்கும். அதான் கேட்கணும். எது சொன்னாலும் ஒரு ரெண்டு கார்டு போடுறாரு. உங்களோட சக ஆக்டர்ஸ் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க லவ் பைட்ல? அதுதான் நீங்க அந்த பூஜை வீடியோ இருக்கு, அதுல பாத்தீங்கன்னாலே தெரியும். அதுல இருக்க எல்லாருமே இருக்காங்க. ஓகே. ஃபுல்லா எல்லாருமே. ஆமா. அதான் இவர் என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட பேச விட்டுட்டு போயிட்டு நீங்க போய் சோஷியல் மீடியால போய் பார்த்துட்டு அப்படியே தூங்கிருங்க அப்படின்றாரு. ஓகேவா? ஜாலியா இருக்கும், தூங்க மாட்டீங்க. ஐயா, ஆனா உங்க சிரிப்பு தான் ஹைலைட். அப்படியா? அதாவது நீங்க வந்து டயலாக் பேசாம ஜாலியா சிரிச்சே நிறைய சீன் வந்து எலிவேட் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து லவ் டுடே. பிரதீப் ரங்கநாதன் வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரீல்ஸ் பண்றத பார்த்துட்டு இருப்பாரு. தியேட்டர்ல இருக்கிற ஆடியன்ஸ் உடைய ரியாக்ஷனா நீங்க ஒண்ணு கொடுத்துருப்பீங்க. அந்த சீன் இன்னொரு பக்கம் பிளாஸ்ட் ஆயிருந்திருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அது வந்து நைட் ஷூட் எடுத்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி என்ன பார்க்கணும் என்ன அப்படின் போது சீனை கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாரு. இந்த மாதிரி அந்த ரவி கேரக்டர் கூட வந்து அவங்க வந்து டிக்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க, ரீல்ஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து உடனே ரியாக்ட் பண்ணோம். அப்படின்னா பார்த்தா டக்குன்னு அவன் பார்த்துட்டே இருப்பான். அது இவனுங்க எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு நினச்சி அவன் பார்த்துட்டு இருப்பார். ஹீரோ பார்த்தா இவனுங்க மொத்த பேரும் இங்கே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணலான்னொன்னே பிளாஸ்டா சிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது தான் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பயங்கரமா இருந்தது. ஸோ ஒர்க்கிங் வித் பிரதீப் ரங்கநாதன், அவர் வந்து ஒரு பயங்கர எமர்ஜிங் ஆக்டர் அண்ட் டைரக்டரா இருக்காரு. ஆஸ் வெல் அஸ் அவரோட படங்கள் எல்லாத்துலயும் இந்த ஹியூமர் அப்படின்றது வந்து ப்ரொடியூசராவும் மாறிட்டாரு. ஆமா. சோ அவரும் நல்லா பயங்கரமா ஹியூமர் பண்றாரு. உங்களுக்கு அதுல பயங்கர ஸ்பேஸ் கொடுத்திருந்தாரு. இல்ல கண்டிப்பா அவர் வந்து உண்மையுமே வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பொக்கிஷம் தான் பிரதீப் ரங்கநாதன் வந்து. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சொல்றது, நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு நான் வந்து இந்த விஷயத்த பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க நம்ம ஊர்ல. அந்த மாதிரி தான் அவருக்கும் நடந்திருக்கும். நான் வந்து இப்போ லீடாக பண்ண போறேன்னா எல்லாருமே வந்து வேணாம், எதுக்கு நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, வேற யாருன்னா ஹீரோஸ், நான் லீடாக தான் பண்ணுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக அவர்கிட்ட கற்றுக்கிட்டது வந்து கான்ஃபிடென்ட். எப்படி வந்து இப்போ ஃபிலிம் ஃபேரில் வந்து அடுத்து வந்து நான் வந்து இப்போ வந்து பெஸ்ட் டைரக்டர் வாங்கியிருக்கேன், அடுத்து வந்து பெஸ்ட் டெபியூட் அண்ட் ஆக்டராக வாங்குவேன்னு சொல்லி அடுத்த வருஷம் வாங்குறாரு. ஸோ இந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அவர் கூட ஒர்க் பண்ணும்போது வந்து அவர் வந்து எல்லா டைலாக்குமே வந்து அவர் எழுதின டைலாக் தான் பண்ணணும். அது அப்படின்றது கூட அதுல இருக்கும் ஸ்கிரிப்ட்ல. அவர் பயங்கரமா ஒர்க் பண்ணி வச்சிருப்பாரு. அது உள்ள போயிட்டு எதனா எக்ஸ்ட்ராவா போறது தான் நம்ம. ஸோ அது அவருக்கு பிடிச்சிருந்தது. அவர் வந்து எல்லாரையும் பார்ப்பாரு. ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து ஓகே, இவர் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்றாரு, இவர் இது போட்டா நல்லா இருக்கும்னா அவரே இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, இங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னு அவரே கேட்பாரு. அப்ப நான் ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்தோம்னா அதுல ஒண்ணு போடுவோம். டப்பிங் வரைக்கும் இது நடந்தது. ஸோ அது வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம். எங்கேயாவது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்டிவா இருந்து ஸ்பாட்லயும் ஒரு கவுண்டர்ஸ் போடுறது, போடுறது, அந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? அவரை டார்ச்சர் கிடையாது, ஒரு அன்பா இல்ல அவருக்கு அது பிடிச்சிருந்தது. அவரே கேட்டாரு டப்பிங்ல, இந்த என்ன கலாய்ங்க, இந்த இடத்துல கலாய்ங்க. நான் சொல்றேன் வேணா தலைவா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரேம்ல வரீங்க, எது கலாய்க்கணும்? இல்ல என்ன கலாய்ங்க. அப்புறம் கலாய்ச்சோன்னா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சு, நல்லா இருக்கு வச்சிருவோம், வச்சுட்டாரு. என்ன சீன் அது, என்ன டைலாக் அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சு எனக்கு புரியல. அவர் வந்து பயங்கர சட்டிலா இருக்காருன்னு சொல்லி மக்களே நம்பிடாதீங்க. லவ் டுடே வந்து விட்டது. உண்மையான அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அப்போ வந்து அந்த இவங்க இவானா வந்து அவங்க வீட்டுக்குள்ள போவாங்க. எனக்கு தெரியும் இந்த வீட்டுல வந்து படிக்கட்டு இவ்வளவு ஹைட்டா இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு போகணுன்னே அந்த சாட்சி டாலை பாட்டு வரும். அப்போ வந்தோடனே அந்த ஜூஸ் எடுத்து என் மேல ஊத்திட்டு டி பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. அதுக்கு போட சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், எலி கொஞ்சம் அமுத்தி பூச்சா மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்கு அந்த இடத்துல ஓகேயா, அதுவும் தேவைப்பட்டுச்சு அவருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லீடாவும். ஆமா, பட் என்னன்னா அவர் வந்து எப்பவுமே ஒரு என்டர்டெய்னர் என்ன பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளை என்ன வந்து கலாச்சாரம் அதை வந்து ஏற்றுக்கிட்டு அதை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுக்கறது தான். ஸோ அந்த வகையில் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து உண்மையானே நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்காரு. எல்லாருக்குமே ஒரு இப்போ என்னன்னா நம்மள மாதிரி ஒருத்தன் வந்துட்டான், இப்போ நம்மளும் வரலாம்னு சொல்லி நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு
ஓகே ஒரு விஷயமா இருக்கு. போறதுக்குள்ள 4-5 தடவை கலாய்ச்சி விடுங்க அந்த ராசி ஒர்க் ஆகுதான்னு. அப்படியே அடுத்து நான் ஒரு 4-5 கேள்வி அவங்களை கலாய்ச்சி நான் தெரியும் எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. கலாய்க்கிறேன்னா அப்படி கலாய்க்கிறது இல்ல, அந்த படத்துல அந்த சீனுக்காக கலாய்க்கிறேன். அதுக்காக சும்மா போறலாம் ரோட்ல கலாய்ச்சி அடி வாங்கி இல்லையா அது ஒரு ராசி ஆயிடுமா யோசிச்சு பாருங்களேன். அப்படியே கலாய்ச்ச உடனே கதிரை கூப்பிட்டு இவனை கலாய்ச்சாங்க. டெபியூ ஹீரோ எல்லாம் பிளாக் பஸ்டர் ஆயிடுவாங்க. எல்லாரும் வந்து என்ன கலாய்க்கலைனா ஆக்சுவலா வந்து கவுண்டமணி சாருக்கு அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அவர் கலாய்ச்சிருக்காருல்ல, அப்போ எல்லாருமே ஃப்ரீடமா விட்டு அவர் பண்ண வச்சிருக்காங்க. ஒருத்தர் விடாம அவரு ஆமா செஞ்சிருக்காரு. என்னன்னா அது அவங்களுக்கே பிடிக்கிற மாதிரி இருக்கணும், ஆமா அவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. கலாய்க்கும் போது அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்களும் ரசிச்சு சிரிக்கணும். ஓகே அது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நைஸ். ஆக்சுவலா உங்க ஃபேஸ் பார்த்தாலே ஒரு புன்னகை ஃபேஸா இருக்கு, எப்போதுமே ஹஹஹான்னு வந்து சிரிக்கிற ஒரு ஃபேஸா இருக்கு. ஆனா இந்த சிரிப்புக்கு பின்னாடி சோகம் இருக்கா? இந்த சிரிப்புக்கு பின்னாடி சோகம், எல்லாரும் பின்னாடியும் சோகம் இருக்கும். இல்ல எப்படின்னா இப்ப நாங்க இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பின்னாடி அந்த டாக் பேக் சோகமா இருந்தீங்க, இப்பதான் சிரிக்கிறீங்க. பல சோகம் இருக்கு. டாக் பேக்ல அப்படி இல்ல சோகம் வந்து வாழ்க்கையில இருக்கத்தானே செய்யும், எல்லா உணர்வுமே இருக்கும் மனுஷனுக்கு, அதுல ஒரு சோகமும் ஒரு விஷயம் தானே. ஸோ அதெல்லாம் கடந்து நம்ம பண்றதுதான். ஓகே இல்ல இப்ப இந்த ஆடியன்ஸா இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இப்ப படத்துல வந்து ஒரு காமெடி பண்றாரு, ஒருத்தர் பயங்கரமா சிரிக்க வைக்கிறாரு, ஓகே அவரை மாதிரி நம்ம ஜாலியா இருக்கணும்ப்பா லைஃப்ல, அவருக்கு பாருங்க எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்லாம் வந்து அவங்க மேபி கண்டிப்பா நேரில் எல்லாம் கேட்டிருப்பாங்க. பட் நீங்க நிறைய இடத்துல அதை அட்ரஸ் பண்ணிருக்க முடியாது. பட் இப்போ ஒரு சில சீன் பண்றப்போ உங்களுக்கு பர்சனலா ஏதாவது ஒரு கவலை இருந்து? நிறைய இருந்திருக்கு. ஆக்சுவலா வந்து ஒரு படம் பண்ணும்போது அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு வந்து ஹெட்ல வந்து பிரெயின்ல இருந்து ஒரு சைடு வந்து பிளட் வந்து லீக் ஆகுதுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 2 மேனேஜர்ஸ் வந்து ஒரு ஷூட்டுக்காக வந்து ஒரு 2 ஹவர் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் கூடவே இருக்காங்க. நான் வந்து இருங்க அப்பா வெளியே வரட்டும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு, அவர் வந்ததுக்கப்புறம் நான் அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து வந்தார். வந்தவொன்னே அவர்கிட்ட சொல்லிட்டு பார்த்துங்கன்னு சொல்லி அம்மாவை விட்டுட்டு அங்கேருந்து போய் நடிச்சு கொடுத்துட்டு வந்தேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். என்னன்னா நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணுன்றது தான். ஓகே. எனக்கு அந்த மாதிரி டைம்ல நம்மளால அந்த மாதிரி டைம்ல வந்து எல்லாமே பார்த்துக்கணும். இப்போ டக்குன்னு இப்போ வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணுவாங்க, அப்போ ஒரு சீன் காமெடியாக பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை எடுத்துட்டு என்னன்னா எதுவாக இருந்தாலும் ஓகே நம்ம வந்து இதையும் சமாளிக்கணும் அதையும் சமாளிக்கணும், இங்கேயும் வந்து யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, நம்ம வீட்லையும் யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கடவுள் நம்ம கூட இருப்பாருன்ற நம்பிக்கையோட ஓடுறது. இப்போ திரைத்துறையில் எப்படி பார்க்குறாங்க அவங்கள? திரைத்துறையில் வந்து நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் சொன்னல ஹாய் படத்தில் அவன் அந்த குடும்பத்தை சார்ந்தவனா இருக்க மாட்டான், ஆனால் அந்த குடும்பமே அவனை கொண்டாடணும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வரும்போது இப்போ வந்து ஒரு சினிமான்றது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி. ஸோ அந்த கடலில் வந்து இந்த சின்ன மீனுக்கும் இடம் கொடுத்ததுக்கு சினிமா துறையில் எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டியதான். அது துள்ளுறது அது போகிறத பார்த்து பரவாயில்ல அந்த மீன் ஓரளவுக்கு பொழைச்சிக்கும் அப்படின்றது அதுக்கான விஷயமும் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி, எந்த ஃபர்ஸ்டெல்லாம் வந்து வாய்ப்பு தேடும் போது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், அங்கே போனால் திட்டிடுவாங்களோ, அங்கே போனால் உள்ளே விட மாட்டாங்களோ அப்படின்னு. இப்போ நான் எந்த சினிமா ஸ்பாட்டுக்கு வேணால் போவேன், யார் கூட வேணால் போய் பேசுவேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து சினிமா எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு, சினிமா பீப்புள்ஸும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதான் கேட்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி சோசியல் மீடியா மீம் மாதிரி ஒரு சினிமாட்டிக்ல யோசிச்சு பார்த்தா அண்ணாமலை மூமெண்ட் மாதிரி ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்குன்னு கேட்கலாம் தான். அண்ணாமலை மூமெண்டா? அண்ணாமலை மூமெண்ட் எல்லார் வாழ்க்கையில் நடக்கும், அதெல்லாம் நடந்திருக்கு. ஏதாவது ஒன்று ஒரு சிலது இப்போ டக்குன்னு மைண்டுக்கு வருது, இங்கே இது இருந்துச்சு என்னால போக முடியல, பார்த்தா இன்னைக்கு நான் வந்து அங்கே இதை பண்றேன். என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எங்க சார் ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணுப்பா, நான் பண்றதெல்லாம் பார்த்து ஆங்கரிங் பண்ணா நல்லா வருவேன்னு சொல்லி நான் அனுப்பி விட்டாரு. அப்போ நான் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராக தான் இருப்பேன். இப்போ நான் ஒரு இடத்துல போறேன், அங்கே ஒரு பர்சன் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீங்க எப்படி ஆங்கரிங் பண்ண முடியும், நீங்க பார்க்க ரொம்ப சுமாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு முன்னாடியே சொல்லிட்டாரு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ இன்னைக்கு வந்து என்ன உட்கார வச்சு ஒரு 2 ஆங்கர்ஸ் எடுக்கிறாங்கன்னும் போது அது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்டா நான் பாக்குறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், பயங்கரமா இது எமோஷனலா முடிச்சிட்டீங்க. ஓகே, எங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி. ஆமா, இது என்னன்னா நம்ம வந்து வளர்றதும் நம்ம இருக்கிறதும் நம்ம முடிவு பண்றதுல ஆண்டவன் முடிவு பண்றதுதான். அதை நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்களால முடிவு பண்ண முடியாது, நம்மளாலையும் முடிவு பண்ண முடியாது. நம்ம லைஃப்ல என்னென்னலாம் இருக்கணும் நடக்கணும்னு இருக்கோ அது எல்லாமே நடக்கும், அவ்வளவுதான். அது எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துட்டு ஓடுறதுதான் சூப்பர் வெற்றியை நோக்கி போற ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வந்து சினிமால பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா யாரு சொல்வீங்க? எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட் தான். இல்ல ஒருத்தர் சொல்லணும் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவங்கள்ட்ட நான் எல்லாம் ஷேர் பண்ணுவேன், இன்புட்ஸ்லாம் கேட்பேன். சினிமால இருக்க யார்கிட்ட நான் எல்லாமே ஷேர் பண்ண மாட்டேன், அதுக்குன்னு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன், அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். சினிமால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒரு மென்டாரா யாரை பாக்குறீங்க? மென்டாரா நான் நம்மளுக்கு முன்னாடி ஜெயிச்ச எல்லாருமே நம்ம மென்டார் தான்.
ஸோ அவங்கள தான் பார்க்குறேன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, இப்போது ஹீரோஸே அவர் சொன்னார், அந்த மாதிரி அருள்நிதி சாராக இருக்கட்டும், இப்போ விஜய் ஆண்டனி சார், இப்போ ஆதி அண்ணா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காங்க, இன்னி வரையும் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போது அர்ஜுன் தாஸ் ப்ரோ, அந்த மாதிரி கலையரசன் அண்ணா எல்லாருமே வந்து நம்ம என்னென்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம்ல, பார்த்துட்டு இவங்க கூட நம்ம நடிக்க மாட்டோமா, இவங்க கூட நடிச்சா நம்ம சூப்பராக பண்ணுவோம், இவங்க கூட நடிச்சா நம்ம சூப்பராக பண்ணுவோம், அந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்து எல்லாருக்கும் நம்ம நடிக்கும் போது நான் வந்து என்னென்னா நடிக்கிறது நான் போய் பண்ணிடுவேன், ஆனால் அவங்க கூட பழகிறது இருக்குல்ல, அதுதான் எனக்கு பிடிச்சது. ஓகே, அந்த ஒரு 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 30 days ஒரு 40 days வந்து இந்த ஹீரோ கூட நம்ம இருக்கோமே, இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லி அவங்க கூட பழகிறோம்ல, அதுதான் எனக்கு அங்கே பிடிச்சது. நடிக்கிறது நம்ம தான் நார்மலாகவே பண்ணிடுவோம்ல, அது விஷயம் இல்லை, அந்த பழகிறதுன்றது எனக்கு பிடிச்சது. ஸோ அட் த சேம் டைம் வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக பேசிட்டு திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம ஒர்க்குக்கு வரப்ப நம்ம அந்த பேசினது சிரிச்சதை நினைச்சு திரும்ப சிரிச்சுட்டு இருப்போம். ஆமா, வெளில போற இடத்துலலாம் கூட அது மாதிரி நீங்க போட்ட காமெடி ஏதாவது ஒரு சீன் கவுண்டரு நீங்க இப்போ யோசிச்சு அதை பாக்குறப்ப, இந்த சீன் பாக்குறப்ப எனக்கே சிரிப்பு வருது அப்படின்ற மாதிரி எனக்கு சந்தானம்மனா கூட நடிக்கும் போது இப்போ ஒரு சாங் போயிட்டே இருக்கும், உள்ள நடுவில் நான் கவுண்டர் வச்சுன்னு இருப்பேன். இந்த பாட்டு லவ் பைட்ல. ஆமா, அப்ப அவர் வந்து சாங்குக்கு நடுவில் இவன் கவுண்டர் அடிக்கிறான், என் மேல சிரிச்சாரு வந்து. ஓகே, ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம நம்ம வந்து அவரை வச்சுதான் நம்ம வந்தோம், அதாவது அவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு ஆளா நம்ம வரணும்னு சொல்லி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வந்துடுவோம். அப்போ வரும்போது அவரே நம்ம சொல்றதுக்கு சிரிக்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அன்னைக்கு ஃபுல்லா சொல்லி சிரிச்சுட்டு. ஓகே, அது வந்து பயங்கர, ஏன்னா நம்ம பார்த்து வியந்த ஒரு மனுஷன். ஆமா, அதே மாதிரி வடிவேல் சார் ஒரு வாட்டி கூப்பிட்டு பாராட்டினாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா பண்ற, நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இங்க ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தேன், குக்கிங் ஷோ. அப்போ அங்கே செஃப் இருப்பார், பட் சார், அவரு நானும் வடிவேல் சார் உட்காந்து இப்படி நம்ம 3 பேருக்கு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது செஃப் இவனை பார்த்து வச்சுக்க, இவன் தான் வருவான் அடுத்து அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லா தூக்கமே வரல. சூப்பர் சூப்பர். நம்ம பார்த்து ரசிச்ச ஒரு லெஜெண்ட் நம்மளை இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கு நம்ம கரெக்டா இருக்கணும்ன்ற இன்னும் கொஞ்சம் பொறுப்பு வந்துடுச்சு. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக கேட்கணும்னு நினைச்சா அதை நீங்க அது எடுத்து கொடுத்துட்டீங்க. என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு டெலிவிஷன் மூலமா நீங்க வந்து பயங்கரமா ஒரு 15 ஒரு ஆள், நீங்க வந்து நிறைய இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கீங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்க டெலிவிஷன்ல பண்ண ஷோஸ் கவுண்டர்ஸ் எல்லாமே வித் செலிபிரிட்டிஸோ நிறைய இருக்கும், நீங்க தனியா பண்ணது எல்லாமே ட்ரெண்ட் ஆயிருக்கு. பட் யோசிச்சு பாக்குறப்ப அடுத்த கட்டமா நம்ம பயணிக்கணும்னு நினைச்சது சினிமா தான். ஆமா, சினிமாவில் வந்து நிறைய படங்கள் பண்றோம், திடீர்னு படம் ஃபுல்லா வரும், ட்ரெண்ட் ஆகுது. அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா இன்னொரு ஒரு படம் அதுல கம்மியா வரும், திரும்பி எப்ப பெருசா வரும்னு தெரியாது. பட் இடைப்பட்ட டயத்துல அப்பப்போ சர்வேலுக்காக திரும்பி டெலிவிஷன் வந்துட்டு போறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு ஷோ பண்றது நான் வந்து அப்படி பார்க்கல. நான் வந்து விஷுவலா மக்கள் கிட்ட வரும்போது போர் அடிக்க கூடாது மக்களுக்கு, நான் அப்படிதான் எல்லாத்தையும் பார்க்குறேன். இப்போ நான் டெலிவிஷனில் போடுற எஃபர்ட்டும் அதே தான், சினிமாவில் போடுற எஃபர்ட்டும் அதே தான். நான் வரும்போது போர் அடிச்சிச்சுன்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். ஸோ அதை நான் எந்த இடத்துலையும் விட மாட்டேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நான் வந்து ஒரு வேலை மட்டும் தான் பார்ப்பேன், இன்னொரு வேலையை வந்து வச்சுக்கிட்டு இன்னொரு வேலை பார்க்க மாட்டேன். எப்படின்னா இப்போ சேனலில் இருந்தப்போ நான் யூடியூப் பண்ணல, நான் யூடியூப் வந்தப்போ சேனலில் பண்ணல, இப்போ சினிமா வந்தப்போ இது ரெண்டுமே பண்ணல. ஓகே, ஒரு மீடியம் என்னன்னா அப்போ அங்கே போனாதான் அதுல என்னென்ன சர்வைவல் இருக்கு, அதுல என்னென்ன பண்ண முடியும், அங்க என்னென்ன வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு அப்படின்னு அங்க நீங்க ஒர்க் பண்ணாதான் அந்த லைஃப் உங்களுக்கு ஜாலியா இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பேக்கப் ஒன்று இருந்ததுன்னா டக்குன்னு அங்க போயிடுவீங்க, ஷிஃப்ட் ஆயிடுவீங்க. இங்க கஷ்டமா இருக்க நம்ம போய் ஒரு 2 யூடியூப் வீடியோ பண்ணிட்டு வருவோம், இங்க கஷ்டமா இருக்க நம்ம போய் சேனல்ல ஒரு ஆங்கரிங் பண்ணிட்டு வரோம், நம்ம அப்படி நம்ம லைஃப்பை மாத்திப்போம். நம்ம வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி இருக்கும்போது தான் அதுல ஸ்ட்ரகிள் பண்ணி வரதுக்கான விஷயங்கள் பண்ணுவோன்றது என்னுடைய கருத்து. இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் பாடி உங்களை வந்து டார்ச்சர் பண்ண போறோம். அதுதான் இது வந்து ஒரு டார்ச்சர் செக்மெண்டா உங்களுக்கு இருக்கும், ஆனா பாட்டு செக்மெண்டா எங்க 2 பேருக்கு மக்களுக்கு காமெடியா இருக்கும்ல, இது மக்களுக்கு காமெடியா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். சோ முதல் பாடல் என்னவென்றால், வரவு 8னா செலவு 10னா அதிகம் 2னா கடைசியில் துந்தனா 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 துந்தனா. ஓகே, சோ இத பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால், வரவு வந்து 8னா செலவு 10னா, ஓகேவா? 8னா தான் வருது, ஆனா 10னா அளவுக்கு செலவாகும். நம்மளோட சினிமா ஃபீல்ட்ல ஒரு மாசம் சூப்பரா வேலை வரும், ஒரு மாசம் வரவே வராது. சோ அந்த மாதிரி என்னடா இதுன்னு ரொம்ப ஹார்டா உங்களுக்கு ஃபீல் பண்ண ஒரு ஃபேஸ்னா எந்த ஃபேஸ்? அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டேன். என்னன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் வந்து இதில் தப்பிச்சிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ ஒரு சிங்கத்துக்கிட்ட ஃபைட் பண்ண போகிறோன்னா ஓகே, எப்படியும் அது நம்மளை 10 அடி அடிக்கும், நம்ம திருப்பி ஒரு அடி கண்டிப்பாக அதை ஸ்ட்ராங்காக அடிப்போன்ற நம்பிக்கை இருக்குது எல்லா விஷயத்துலையுமே. ஸோ அதனால் வந்து எனக்கு அது மைண்டில் இருக்காது. எப்படியா இருந்தாலும் வந்து அது என்னன்னா, எனக்கு வரவு 8னா வரும்போதே அதுலேருந்து 4 நாள் தான் நான் செலவு பண்ணுவேன். ஓகே,
நான் வந்து 10 நாள் செலவு பண்ணாதான் மாட்டிப்பேன். இப்ப நிறைய பேர் மாட்டிக்கிறதே அதான். கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா மாட்டிப்போம். என்னன்னா நம்மளுக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்மளுக்குன்னு ஒரு வயிறு இருக்கு, அதுக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ அதான் நம்ம சாப்பிடணும். இப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அது நம்மளுக்கும் பிரச்சனை, வயிற்றுக்கும் பிரச்சனை. அந்த மாதிரி வாழ்க்கையிலயும் வந்து என்ன இவன் கருத்துலாம் இல்ல, வாழ்க்கையிலயும் அப்படித்தானே. நம்ம வந்து நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்ந்தோம்னா சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு மேல வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துக்கணும். எதுவா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து வாடா கடன் வாங்கிட்டு வாடா, இங்க போயிட்டு வரலாம், அங்க போலாம்டா, இங்க போலாம்டாலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்கிட்ட காசு இருந்தா போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன், காசு இல்லையா ஹோட்டல்ல பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். இவ்வளவுதான். என்ன வலி அடி என்ன வலி, இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். என்ன சோன்னு மாறி அதுக்கு பாட்டுக்கு பாட்டா போய்கிட்டு இருக்கு. இதுல கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி உங்களுடைய வருங்கால மனைவியா இல்ல ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா, யாரு பார்த்து? இல்ல, வருங்கால மனைவிதான். வருங்கால மனைவி தான். சோ பாடிட்டீங்களா ஆல்ரெடி? இல்லையே, இனிமேதான் பாட்டு மட்டும் இருக்கு, ஆள் இல்ல. பாட்டு மட்டும் இருக்கு, ஆள் இல்ல. ஆள் வந்தோன்னா பாட்டுற வேண்டியதான். இதையும் தொலைஞ்சிருச்சா இல்ல இருக்கா? இல்ல, இருக்கு இருக்கு, இங்கேதான் இருக்கு. ஆமா ஆமா. ஓகே. அது அப்படி ஓரமா வச்சுட்டு போனா எடுத்துப்பாங்கன்னா கூட யாரும் எடுக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரி எனக்கு மனைவி கிடைச்சா சூப்பர் அப்படின்னு என்ன ஆசை? என்ன, நல்ல மனைவி இருக்க வேண்டியதுதான். நல்ல கேரக்டரா இருந்தா ஓகே தானே. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி, நம்ம லைஃப் லாங் நம்ம கூட இருக்கணும். நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம் உங்க கல்யாணத்துக்காக. இந்த மாதிரி வந்து ஒரு செட்டிலான ஒரு கதிரை நான் பார்த்ததே கிடையாது. பட் ஆனா அங்கங்க ஒரிஜினல் கதிர் வெளில வராரு, உள்ள போறாரு. ஒரு ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருக்கோம் இல்லையா, செயினை பிடிச்சிக்காம கூட உட்காந்து டிராவல் பண்ணா நல்லா இருக்கும். அடுத்த பாடல், பொய் சொல்ல கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. சோ இதான் பாடல். நல்ல பாடல், நல்லா பாடுறீங்க. ஆக்சுவலா பாருங்க, அவங்க தப்பான ரூட்ல வந்திருக்காங்க. சூப்பர். ஒரு சிங்கரா இருந்தாங்கன்னா நேத்திக்கு வந்து வேற லெவல்ல வந்திருப்பாங்க. அப்படி கிடையாதுங்க, என்ன வேணா நடக்கும்ல லைஃப்ல. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக. சோ நான் பாட்டே மறந்துறேன். அப்புறம் பாருங்க, அவர் சொன்னிதான் பிரதீப் அவர் ஹீரோவா இருக்காரு. நீ வந்து இப்படி நான் சொல்லியா கொளுத்தி போட்டு இல்ல கவுண்டர் போட்டு அப்படி ஆனாரு. பட் நீங்க ஒரு காம்ப்ளிமெண்டே கொடுத்துக்காருன்னா நீ நாளைக்கு என்ன ஆவன்னு யோசிச்சு. என்னன்னா இப்போ அவரு பாட சொல்லுமா, அவரு பாட கூச்சப்பட்டாரு. ஆனா நீங்க கூச்சப்படாம பாடுறீங்கல்ல, அது பிராக்டிஸ் பண்ணா வந்துரும். கண்டிப்பா ஒரு பெரிய சிங்கரா. கூச்சம் வரும்ன்றாரு, பிராக்டிஸ் பண்ணா கூச்சம் வராது, பாட்டு நல்லா வருது. சோ இதான் பாடல், பொய் சொல்லக்கூடாது காதலி. பொய், அது பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால், நீங்க அடிக்கடி வாழ்க்கையில சொல்ற ஒரு பொய் என்ன பொய்? அடிக்கடி நான் பொய் சொல்ல மாட்டேங்க. பேசிக்கா அதான் பொய்யா? நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது பிடிக்காது. அதனால நான் மேக்சிமம் உண்மையை பேசியே வாழ்ந்துருவேன். சூப்பர். பாட்டு செக்மெண்ட் அருமையாக முடிஞ்சிடுச்சு. ஓகே, இதுக்கு வந்து கை தட்டி அவர் இல்ல நானு. இப்ப வந்து அப்கமிங்கா என்னென்ன போயிட்டு இருக்கு கதிர் அவர்களுக்கு? மூவிஸ் வந்து அதான் ஹாய் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் இம்மார்டல் ரிலீஸ் ஆகும். ஜிவி பிரகாஷ் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிஸ்டர் பாரத் ரிலீஸ்க்கு இருக்கு. அது இல்லாம வந்து டயங்கரம் பண்ணியிருக்கேன் விஜய் சித்து கூட. அதுக்கப்புறம் பிளடி பாலிடிக்ஸ் சொல்லிட்டு கௌதம் கார்த்திக் சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் சூப்பர் ஹீரோன்னு அர்ஜுன் தாஸ் சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லவ் பைட் பண்ணியிருக்கேன் சந்தானம் அண்ணா கூட. அப்புறம் இப்போ கலையரசன் அண்ணா கூட ஒரு படம் பண்றேன். போயிட்டு இருக்கு. பெருசா இருக்கேப்பா. கதிர் அவர்களுக்கு வந்து 2027 2028 வந்து பயங்கரமா அமைஞ்சிருக்கு அப்படின்றது இப்ப நீங்க சொன்ன லிஸ்ட்லயே தெரியுது. பயங்கர ஹாப்பி. ஏன்னா நம்மள மாதிரி ஒருத்தர் டெலிவிஷன்ல பார்த்து ரசிச்ச ஒருத்தர் வந்து திரைப்படங்கள் லிஸ்ட் கேட்கறப்போ இவ்வளவு சொல்றது வந்து பயங்கர சந்தோஷம். அதுக்கு அது இன்னும் நிறைய வரணும். அதனாலதான் அவங்க சொன்னாங்கல்ல ஃபர்ஸ்ட் வந்தோன்னா எத்தனை படம் நடிச்சிருக்கீங்கன்னு எண்ணி வச்சிருக்கீங்களான்னு. அப்படி எண்ணக்கூடாது, அதிகமா நம்ம பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும். இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லா படத்தையும் முதல் படம் மாதிரிதான் எடுத்து பண்ணணும். அதனால அது என்றது இல்ல. சோ இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப அழகா ரொம்ப கலகலன்னு நாங்க கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஷோ பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். மக்களுக்கு பிடிக்கணும், அதான் விஷயம். கண்டிப்பா. நாங்க பார்த்த கதிரை தாண்டி நீங்க எமோஷனல் சைடாவும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸா யோசிக்கிற விஷயங்களும் அழகா சொன்னீங்க. உங்களுடைய லைன் அப்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.